நான் பரிசுத்தத்துக்கென்று அழைக்கப்பட்டவன். அவருடைய ராஜ்யத்துக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, அதை நிறைவேற்றுவதற்கென்று தேவனை அழைத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்தம். அந்த அழைப்பு எனக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தால் நான் மறுரூபமாவேன். நான் பூமிக்கு உப்பும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கேன். என் மூலமாக ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கணும். அவரை அறிகிற அறிவின் வெளிச்சத்தை நான் காண்பிக்கணும். அவருடைய ராஜ்யத்தின் வல்லமை நான் வெளிப்படுத்துகிறவனாக இருக்கணும் என்ற அறிவு எனக்கு இருந்தால் நான் உலகத்துக்குரியவனாக வாழ மாட்டேன். நான் நித்திய கண்ணோட்டத்தில் வாழ்கிறேன் என்பதற்கு அவருடைய சீஷனாக இருக்கிறேன் என்பதை காண்பிக்கணும். அவருடைய சீஷன் யார்னா, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்புக்குரியவர்கள் அவருடைய சீஷர்கள். இல்லைன்னா சீஷத்துவத்துக்கே வரலாம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்புக்குரியவர்களாக இருக்கும்போது நான் உலகத்துக்குரியவன் அல்ல, நான் ஆனால் இராமல் அவருடைய ராஜ்யத்துக்குரியவனாக இருக்கிறேன். இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசுகிற காரியமே, நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள்.